3 o'clock ஆச்சு நாங்க வரவே. பரபரப்பா காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேக் செஞ்சே ரொம்ப நாள் ஆகுது. சூப்பரா இருக்குன்னு சொல்லி அத்தையே சர்டிபிகேட். கோதுமை போட்டா கேக் வருமா? வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். கோழி முட்டை கேள்விப்பட்டேன். என்ன பூ முட்டை? என்ன தோரம் பருப்பு போடுற? தோரம் பருப்பு இல்ல. நைட்டு கேக்கெல்லாம் விட்டுட்டு பரபரப்பா காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக் ரெடி பண்ண போறேன். அதனால கேக்குக்கு வந்து இன்கிரிடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஓ, இன்னைக்கு என்ன கேக்கு? இன்னைக்கு வந்து பூஸ்ட் கேக் செய்யணும். பூஸ்ட் கேக். நீங்க இதை சாப்பிட்டு அப்படியே பூஸ்டா இருக்கலாம். ஆக்சுவலி நேற்று வந்து பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் வெட்டிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி எத்தனை மணிக்கு வந்தோம்? 3 மணி 3 o'clock ஆச்சு நாங்க வரவே. ஸோ இப்போ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி வந்து நீ கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதை தான் ரெடி பண்ண போறோம். என்ன பூஸ்ட் கேக்கா? ஸோ கைஸ், வீட்டில் பூஸ்ட் போட்டு நீங்கள் குடிக்கணும்னு அவசியமே இல்லை. இனிமேல் கேக் பண்ணியே நம்ம பூஸ்ட்டு பால் வச்சு குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பூஸ்ட் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். பூஸ்ட் கேக் செஞ்சு கொடுத்துக்கலாம். பூஸ்ட் கேக் செஞ்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வேறு பிட்டு வேறு வச்சுருக்காங்க. அது வந்து நோட் பண்ணி வைக்கிறது என்னென்ன எவ்வளோ ஆமாம். நிறைய வந்து கேக்லாம் வந்து அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க புதுசாக இது பண்ணிவிட்டு. ஸோ என்ன மறந்துடக்கூடாதுன்னா அப்புறம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஸோ அதில் எதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா கரெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி எப்பயும் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அம்மா வந்து முன்னாடியே அளவு கொடுத்துருவாங்க. இது இத்தனை இவ்வளோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலுமே அத்தை சொல்லிடுவாங்க, இது மிஸ் பண்ணிட்டேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே ஆட் பண்ணிப்பேன், கரெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அன்னைக்கு பாப்பா வரணும்னா ப்ரௌனி பண்ணியிருந்தேன் வரலட்சுமி. வேற லெவலு. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். அது வந்து வரும், ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆனா இந்த வாட்டி பண்ணது சூப்பரா இருக்குன்னு சொல்லி அத்தையே சர்டிஃபிகேட்டு. அது கூட வந்து அதுல சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நானே வந்து நிறைய சாப்பிட்டேன். ஸ்ரீ பாப்பா வந்து மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. 2 பாக்ஸ் ஸ்ரீக்கு ரெடி பண்ணி வச்சேன். ஆனா வந்து அவங்க வரதுக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருந்தது. அது வந்து 4 பீஸ் தான் அவங்க சாப்பிட்டாங்களே. வீட்டுல இருந்தவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ப்ரௌனி செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இப்போ என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ வந்து நார்மல் பேட்ஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஒரு டைப்பர் மாதிரி பேட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு செட் ஆகும். அதுக்கு நான் வந்து அந்த டைமில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எவரோட அல்ட்ரா அப்சர்வ் டிஸ்போசிபிள் பீரியட் பேண்டிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நிறைய ப்ளீடிங் இருந்தாலுமே நார்மலாக இருந்தது எனக்கு. இது வந்து சி செக்ஷன் பண்ணாலுமே இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனவங்க மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக நிறைய ஃப்ளோ இருக்குங்க இல்லைங்களா, அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ட்ராவல் போகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8 to 12 hours வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து நார்மல் பீரியட் பேண்டி மாதிரி இல்லாமல் 4 times வந்து பெட்டராக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். இதில் என்னென்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S to M, M to L, L to XL இருக்கு. இது வந்து 360 degree லீக்கேஜ் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் வருது. இது நல்லா எலாஸ்டிக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சைடுமே பாருங்கள், லீக்கேஜே ஆகாமல் உங்களுக்கு வந்து நல்லா எலாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இடுப்புக்கு, இது வந்து இந்த சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எவரோ பேண்டிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன இன்கிரீடியன்ட் எடுத்து வச்சுட்டேன், இனிமேல் தான் எடுத்து வைக்கணுமா? எடுத்து வைக்கணும். அங்கே 4 இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2 3 இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன். ஓகே, கேக் செய்யும் நவீன மிஷின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வரலட்சுமி. ரெடி, வாங்க போகலாம். எங்கே கூட்டு போறியா? டூர் எங்கே கூட்டு போறியா? வாங்க போகலான்னு இருக்கேன். கேக் ரெடி பண்ண போகலாம் வாங்க. கேக் ரெடி பண்ண போகலாம் வாங்க. வாங்க. மைதா 1 கப்பு, பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூனு, அப்புறம் இது வந்து வெனிலா எசன்ஸு, 2 முட்டை, 1/2 கப் வந்து சுகர், பவுடர் சுகர், இது வந்து எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1/4 கப்பு, 4 ஸ்பூன் வந்து பூஸ்ட்டு. ஓகே, என்ன ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் முட்டையை வந்து முட்டை கேள்விப்பட்டேன். என்ன முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோமா? ஆமாம்.
இது வந்து பீட் பண்ணிப்போம். முட்டை வந்து நல்லா வெள்ளை கலரில் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட் ஆட் பண்ணிப்போம். பூஸ்ட் இஸ் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில். வந்து பூஸ்ட் எல்லாம் குடிக்க வேணாம், பூஸ்ட்டில் ஒரு கேக் பண்ணி கொடுத்தாலே போதும். இதை ஆட் பண்ணிட்டு மறுபடியும் பீட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து மைதா போட்டுக்கலாம். உங்களுக்கு மைதா வேணும்னாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அதுவுமே போட்டுக்கலாம். கோதுமை மாவு போட்டால் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்குமா? ஆமாம். கோதுமை மாவு போட்டால் கேக் வருமா? வரும் வரும். அப்போ நீ கோதுமை மாவில் பண்ண வேண்டியதானே, எதுக்கு மைதாவில் பண்ண? மைதா எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் சால்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளுக்கு எந்த ஸ்வீட்டில் இருந்தாலுமே நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஓ, டேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் ரெசிபியில் உப்பு இருக்கா அப்படின்னு மைக்கத்துக்கிட்ட வந்து நின்றுவாங்க எல்லாரும். இது நல்லா நம்ம பீட் பண்ணிப்போம். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா எந்த கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ வந்து கேக் பேனில் வந்து இதை ஊற்றிக்கலாம். ஸோ நாங்கள் சின்ன கேக் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி கேக் கட் பண்ணி சரி நியூ இயர் அன்றைக்கி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கை ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நாளாக வந்து கேக் பண்ணணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கேக் ரொம்ப நாள் ஆகுது. சரி, அதனால தான் இதை ட்ரை பண்ணோம். என்ன கொஞ்ச நேரத்தில் இது கூட என்ன க்ரீம்லாம் என்ன பீட் பண்ணுமா? க்ரீம் வேணும்னாலும் நம்ம பீட் பண்ணி இதில் இது பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த நட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, கேஷ்யூ, பாதாம், அதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம் இதில். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம க்ரீமோட பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு க்ரீமை பீட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது. ஸோ இப்போ இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது இதில் ஊற்றி எவ்வளோ நேரம் பேக் பண்ண? இப்போ 20 மினிட்ஸ். 180 டிகிரியில் வந்து 20 மினிட்ஸ் நம்ம வச்சு. வாங்க பார்ப்போம். இந்த இது பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய இது பேர் என்னது, ஓடிஜியா? ஓடிஜி பற்றி நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஃபுடைய பிராண்டு. பட் இது வாங்குறதே வந்து நீங்கள் பேக்கிங் வந்து ரொம்ப பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்ணுவீங்க, இல்லை வீக்லி வந்து 4-5 கேக், ஒரு 3-4 கேக்கு பண்ணுவாங்களா யாராவது? 3-4 கேக்லாம் நீங்கள் பேக்கிங் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்மேடில் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ஹோம்மேடில் ரெடி பண்ணி விற்கிறவங்கலாம் இல்லை வீட்டில் பண்ணுவாங்களா, அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை விட அட்வான்ஸ்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நாப் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல்னே வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதோடைய அட்வான்ஸாக ஒன்று இருந்தது. சரி, நம்ம வந்து ரொம்ப பேக்கிங் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுனால நாங்கள் அட்வான்ஸ்டாக போகாமல் இது வாங்கிட்டோம். பட் அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே டச்சு வேறு லெவலில் இருக்கும் அது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. பட் பர்த்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு கேக் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வர்த்து. ஏதோ ஒரு ஊத்துறீங்க, இந்த சைடு தள்ளி விட்டுட்டீங்க. அதெல்லாம் கை வைக்கக்கூடாது நம்ம, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா. சரி, நம்ம தான் அதை ஏடா கூட பண்ணிட்டோம். இல்லைப்பா, ஊத்தம் இது வந்து இந்த சைடு ரொம்ப வந்துருச்சு. ஓகே, அதனால நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி இப்போ வைக்கிறேன். இப்போ கேக் ரெடி ஆனோம்னே அதில் ஊற்றி முடித்த உடனே நம்ம எடுத்து ஓடிஜியில் வச்சு 20 மினிட்ஸ் வச்சிட வேண்டியதான். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சுட்டு நம்ம இது பண்ணிடலாம். அது ரெடி ஆனவொடனே எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீம் கேக் ரெடி ஆகல, கேக்குடைய பேஸ் தான் ரெடி ஆயிருக்கு. கேக்கு இன்னும் டைம் ஆகும். அதுக்கு தான் வந்து அங்கே வந்து க்ரீம் வந்து பீட் பண்ணிக்கலாமா இப்போ? இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்ம க்ரீம் போட முடியும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. ஸோ பார்க்கும் போதே அந்த பேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு இப்படி இருந்தாலும் அதை எடுத்து அமைக்க கம்மியே இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே நம்ம பீட் பண்ண க்ரீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வழக்கம் போல் டெஸ்ட்டு தான். கவுத்து காமிக்கணும், அப்படியே இருக்கு பாருங்களா. செம்ம. அது இந்த கேக் செய்யறதுல பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே சாச்சா வராமல் இருக்கும் பாருங்க. ஆனால் அது மேஜிக் மாதிரி இருக்கும். பட் அதுதான் வந்து நம்ம பக்காவாக பண்ணுறது. இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஃபுல்லாக இது பண்ணிடலாம். இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு, கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ரெண்டாக. இப்போ வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேஸில் அடியில் வந்துட்டு க்ரீம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் வச்சுக்கலாம் இந்த போர்டில். நெக்ஸ்ட் வந்து இந்த கேக் வந்து இதில் வச்சுக்கலாம். ஒரு பேஸை வந்து இதில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சுகர் சிரப்பு அப்படி இல்லைனா அந்த குலோப் ஜாமில் அந்த லிக்விட் இது இருக்கும் இல்லைங்களா, லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அது ஊற்றிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதில் வந்து க்ரீம் போட்டுக்கலாம். இந்த லேயரில் அப்ளை பண்ணியாச்சு க்ரீமு. நெக்ஸ்ட் பேஸ் வச்சுட்டு சிங்கிள் லேயராக செஞ்சு இப்போ அது வந்து டபுள் ஃப்ளோர் ஆக்கிட்டோம். ஆமாம், நடுவில் ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு கோடை போட்டு 2 ஃப்ளோர் சுகர் சிரப்பு கிடையாது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குலோப் ஜாம் வந்தது, அதை வந்து மேடம் ஊற்றிட்டாங்க. ஆனால் வந்து நிறைய ஊற்றாதீங்க, இது கண்டிப்பாக பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். சுகரை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறத விட இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு செரி சிரப் தான் ஊற்றுவோம். செரி ஊற்றலாம், சுகர் சிரப் ஊற்றிக்கலாம், இதுவும் ஊற்றலாம். இது குலோப் ஜாம் லிக்விட், குலோப் ஜாம் மிக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஊற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்கு செகண்ட் லேயர்லேயும் இன்னொரு க்ரீமை வந்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ க்ரீம் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே டிசைன் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான கேக்கு, அதை வந்து அப்படியே இப்படி பண்ணனா சூப்பராகிடும். என்ன தோரம்பருப்பு போடுற? தோரம்பருப்பு இல்லை, இதெல்லாம் ஸ்ப்ரிங்கிள். கோல்டன் பருப்பு ஸ்ப்ரிங்கிள். கோல்டன் பருப்பு இல்லை, பள்ளி மிட்டாய் தானே ஸ்ப்ரிங்கிள். காய்ஸ், நம்ம சூப்பரான நியூ இயர் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான கேக்கு, யார் வேணா பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பூஸ்ட் கேக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீட்டு ஓடாது, அந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிடு, அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் சாப்பிட்டா எப்படி தெரியும், நீங்க சாப்பிட்டா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐஸ், இந்த டெக்ஸ்சர் எல்லாம் வேற லெவலில் வந்திருக்கு. சாப்பிட்டு பாரு, சாஃப்டாக இருக்கா? அப்போவே சாஃப்டாக இருந்தது. இந்த பூஸ்டோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. அப்படியா? ஸோ காய்ஸ், கேக் எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலே ஆக்சுவலி அந்த பூஸ்டோடைய டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உடனே எடுத்து சாப்பிட்றோம். பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். பாய்.